ரமலான் மாதத்தில் மாலை நேர பள்ளிகள் முன்கூட்டியே நிறைவடையும், கல்வி அமைச்சு தெரிவித்தது. சத்யா அலாம் பேரங்காடியில் துப்பாக்கி சூடு நடத்தி காணாமல் போன ஆடவன் புலாவ் குத்தாபில் சுட்டுக் கொலை. மலாய் மொழி தெரியாததற்காக ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் தான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார் பெர்லிஸ் முஃப்தி. காஜாங்கில் உள்ள அடுக்ககத்தில் தனது கணவனை கத்தியால் குத்தி கொலை செய்த பெண் கைது. 80 பேருடன் சென்ற டெல்டா ஏர்லைன்ஸ் ஜெட் விமானம் கனடாவில் தரையிறங்கும் போது தலைகீழாக விழுந்த விமானம், 18 பேர் காயம். தீபகற்ப மலேசியாவில் முஸ்லிம் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை கொண்டுள்ள மாலை நேர பள்ளிகள் வரும் ரமலான் நோன்பு மாதத்தில் மாலை 5:30 மணிக்கெல்லாம் நிறைவடையும். அதே சபா சரவா மற்றும் லபுவான் கூட்டரசு பிரதேசத்தில் மாலை 5 மணிக்கு பள்ளிகள் நிறைவடையும். காலை நேர பள்ளிகள் நோன்பு மாதத்தில் வழக்கம் போல் செயல்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. புனித ரமலான் நோன்பை கடைபிடிக்கும் முஸ்லிம் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் வசதிக்காக அந்நேர நிர்ணயம் முடிவாகியுள்ளது. ரமலான் மாத பள்ளி நேரம் செயல்பாடுகள் கடந்த ஆண்டை போலவே இவ்வாண்டும் அனைத்து அரசாங்க மற்றும் அரசாங்க உதவி பெறும் பள்ளிகளில் நிலைநிறுத்தப்படுகிறது. பள்ளி நேரம் தொடர்பான சுற்றறிக்கைகள் பின்பற்றப்படுவதை பள்ளி நிர்வாகங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அமைச்சு கேட்டுக்கொண்டது. எனவே சமூக வலைதளங்களில் பள்ளி நேரம் குறித்து பொறுப்பற்ற தரப்பினர் பரப்பி வரும் அவதூறுகளை கடுமையாக கருதுவதாக அமைச்சு கூறியது. பொதுமக்களும் சமூக ஊடகங்களில் உலாவரும் உறுதி செய்யப்படாத தகவல்களை நம்பி ஏமாறாமல் அமைச்சின் அதிகாரப்பூர்வ தகவல்களை நாடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். மலாய் மொழி தெரியாததற்காக ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் தான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என பெர்லிஸ் முஃப்தி முகமது அஸ்ரி ஜைனுல் அபிடின் தெரிவித்திருக்கிறார். அதோடு ராயருக்கு எதிரான தனது அறிக்கையை தற்காத்து பேசியுள்ள அவர், தனது அறிக்கை இந்நாட்டிலுள்ள இந்து சமயத்தவர்களை சிறுமைப்படுத்துவதாக இல்லை என தெரிவித்திருக்கிறார். தனது அறிக்கையில் எங்கே இதர சமயத்தவரை சிறுமைப்படுத்தியுள்ளது என்றும் முகமது அஸ்ரி வினவினார். எனது அறிக்கை வெளியிடப்பட்டு 2 வாரத்திற்கு பின் தனக்கு அந்த அறிக்கை சிறுமைப்படுத்தி இருப்பதாக ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு உணர்வு வந்துள்ளது. நாட்டின் பிரதான மொழியாக இருக்கும் மலாய் மொழியை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் புரிந்து கொள்ளாமல் இருப்பது குறித்து தாம் ஆச்சரியம் அடைந்திருப்பதாக முகமது அஸ்ரி வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். ராயரின் சமயத்தை நான் எங்கே புண்படுத்தியுள்ளேன்? மற்றவர்களின் சமயத்தில் அனைத்து தரப்பினரும் தலையிடக்கூடாது என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அந்த அறிக்கையில் தெரிவித்திருந்தேன். இந்து சமயத்தை சேர்ந்த எனது நண்பர்கள் கூட எனது அறிக்கையை ஆதரித்ததோடு அவர் வரம்பை மீறியுள்ளதாகவும் தெரிவித்திருப்பதாக முகமது அஸ்ரி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இன பாகுபாடுகளுக்கு எதிரான சட்டம் போன்ற புதிய சட்டத்தை இயற்றவோ அல்லது அறிமுகப்படுத்தவோ தேவையில்லை என்று தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சர் டத்தோ ஏரன் அகோடாகாங் தெரிவித்தார். இனங்களுக்கிடையில் உறவுகள் பேணப்படுவதற்கு போதுமானதாக கருதப்படும் தற்போதைய சட்டங்களின் அமலாக்கத்தை அதிகரிப்பதே போதுமானது என்று அவர் சுட்டிக்காட்டினார். குற்றவியல் சட்டம் 1948 ஆண்டின் தேச துரோக சட்டம், 1998 ஆண்டின் தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டம், 1984 ஆண்டின் பிரசுர இயந்திரம் மற்றும் வெளியீட்டு சட்டம் உட்பட 10 சட்ட விதிகள் போதுமானதாக கருதப்படுகின்றன என்று அவர் கூறினார். வேண்டுமென்றே எந்த ஒரு செயலையும் தூண்டுவது அல்லது இன மற்றும் சமய ஒற்றுமையை சீர்குலைக்கும் எந்த ஒரு அறிக்கையையும் வெளியிடும் எவரும் அது தொடர்பான சம்பந்தப்பட்ட சட்டத்தின்படி விசாரிக்கப்பட்டு வழக்கு தொடர முடியும். நல்லிணக்கம் பேணப்படுவதை உறுதி செய்வதற்கு இன, மதம் மற்றும் சமூக பின்னணியை பொருட்படுத்தாமல் வெளிப்படையான மற்றும் நியாயமான அமலாக்கம் மிகவும் முக்கியமானது என இன்று நாடாளுமன்றத்தில் லீம் குவான் எங் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது ஏரன் அகோடாகாங் இத்தகவலை வெளியிட்டார்.
அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் இனத்து வேஷம் கொண்ட தனிநபர்களிடையே அதிகரித்து வரும் நடவடிக்கைகளை தடுக்க இனப்பாகுபாடு எதிர்ப்பு சட்டம் இயற்றப்படுமா என்று லிம் கேள்வி எழுப்பியிருந்தார். கோத்தா கினாபாலுவிற்கு குறைந்தது 1000 வாகனங்களை ஏற்றி சென்ற சரக்கு கப்பல் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி பொட்கில்லானில் தீப்பிடித்ததை தொடர்ந்து அக்கார்களை திரும்ப பெற அதன் உரிமையாளர்கள் 60 விழுக்காடு கட்டணத்தை திரும்ப செலுத்த வேண்டும் என கூறுவது ஏற்புடையதாக இல்லை என வாகன உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். போர்னியோவுக்கு செல்லும் வழியில் பத்துபஹாட் தஞ்சோங் லாபுவில் 9.1 கடல் மைலுக்கு அப்பால் அந்த கப்பல் தீப்பிடித்ததை தொடர்ந்து அது மீண்டும் போர்ட்கில்லானுக்கு திரும்பியது. அந்த கப்பலில் இருந்த வாகனங்களில் சில தீயினால் சேதமடைந்ததை டிக்டாக் காணொலியில் பார்க்க முடிந்ததோடு அந்த வாகனங்களின் உரிமையாளர் அவற்றை திரும்ப பெற 60 விழுக்காடு கட்டணத்தை செலுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. அந்த தீச்சம்பவம் ஏற்பட்டு 3 மாதங்கள் ஆகிவிட்ட போதிலும் தீக்கான காரணம் குறித்து எதுவும் தெரியவில்லை என வாகன உரிமையாளரான ஃபிர்டவுஸ் யூசா கூறியதாக FMT தெரிவித்துள்ளது. கடலில் தீ அல்லது சேதம் ஏற்பட்டால் கப்பல் உரிமையாளருக்கும் சரக்கு உரிமையாளருக்கும் இடையில் இழப்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற பொதுவான விதியின் காரணமாக கார்கள் வைக்கப்பட்டுள்ளன என்று தம்மிடம் தெரிவிக்கப்பட்டதாக அவர் கூறினார். தனியார் உரிமையாளர்கள் குறிப்பாக கார்கள் சேதமடையாதவர்கள் கூட வாகனத்தின் மதிப்பில் 60 விழுக்காடு தொகையை சரக்கு கப்பல் நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டும் என்பது பெரும் சுமையாக இருப்பதாக தனது காரை முதல் முறையாக தாவாவிற்கு அனுப்பிய ஃபிர்டவுஸ் கூறினார். கப்பல் சேவைக்காக 2700 ரிங்கெட்டை செலுத்திய பின்னரும் காப்புறுதியை வாங்க தவறியதற்காக குற்றச்சாட்டுப்படுவது குறித்து தனது விரக்தியை அவர் வெளிப்படுத்தினார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும். அண்மையில் ஸ்லாங்கோர் சத்யா அலாமில் உள்ள பேரங்காடியில் துப்பாக்கி சூட்டை கிளப்பி தலைமறைவான ஆடவன் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளான். கில்லான் புலாக்குத்தாமில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் இன்று அதிகாலை 3 மணிக்கு அவன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஸ்லாங்கோர் போலீஸ் தலைவர் டத்து ஹுசேன் ஒமார்கான் கூறினார். அவன் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து ஹோட்டல் அறையில் போலீஸ் சோதனை நடத்திய போது சந்தேக நபர் போலீசாரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டான். பதிலுக்கு போலீசும் சுட்டதில் 30 வயது அவ்வாடவன் அங்கேயே மரணமடைந்தான். தோட்டாக்கள் நிரப்பப்பட்ட 2 சுடும் ஆயுதங்களையும் சம்பவ இடத்தில் போலீசார் கண்டெடுத்தனர். புலாக்குத்தாமில் அவன் ஒளிந்திருந்தானா அல்லது அத்தீவு வழியாக நாட்டை விட்டு தப்பியோட திட்டமிட்டிருந்தானா என்பது தெரியவில்லை. பிப்ரவரி 8ஆம் தேதி சத்யா அலாமில் உள்ள பேரங்காடியின் முதல் மாடியில் அந்த உள்ளூர் ஆடவன் திடீரென துப்பாக்கி சூட்டை கிளப்பி பரபரப்பை ஏற்படுத்தினான். அதில் துப்புரவு பணியாளரான வங்காளதேசி காயமடைந்தார். பின்னர் அங்கிருந்து ஒரு காரை துப்பாக்கி முனையில் வலுக்கட்டாயமாக நிறுத்தி அதிலேறிய சந்தேக நபர் நெடுஞ்சாலை பக்கமாக இறங்கி தலைமறைவானான். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். ஸ்லாங்கோர் காஜாங்கில் உள்ள அடுக்ககத்தில் தனது 60 வயது கணவனை கத்தியில் குத்தி கொலை செய்த 59 வயது பெண் கைது செய்யப்பட்டார். நேற்று காலை மணி 11:05 மணியளவில் நடந்த இந்த சம்பவத்தில் உடலின் பல பாகங்களில் கத்திக்குத்துக்கு உள்ளான அந்த ஆடவர் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே மரணமடைந்ததாக காஜாங் போலீஸ் தலைவர் நஸ்ருன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட பெண் மலேசியர் என்பதோடு 37 ஆண்டு காலம் தனது கணவரோடு வாழ்ந்து வந்ததோடு அவர்களுக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடே இச்சம்பவத்திற்கு காரணம் என தெரிகிறது. விசாரணைக்கு உதவும் பொருட்டு பிப்ரவரி 21ஆம் தேதி வரை அப்பெண் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். ஜோஹர் இஸ்கண்டார் புத்திரியில் போலி மதுபானங்களை தயாரிக்கும் கும்பலொன்று முறியடிக்கப்பட்டுள்ளது. 9 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டு 3 லட்சம் ரிங்கெட்டுக்கும் அதிகமான மதிப்புள்ள போலி மதுபானங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மியன்மாரை சேர்ந்த அந்த சந்தேக நபர்கள் அனைவரும் பிப்ரவரி 7 முதல் 9 வரை தாமான் இண்டஸ்ட்ரி ஜயா மற்றும் தாமான் இண்டஸ்ட்ரி ஜோஹர் பாரு பர்டானா ஆகிய 2 தொழிற்சாலைகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது கைதாகினர். இஸ்கண்டா புத்ரி போலீஸ் தலைவர் துணை ஆணையர் எம் குமரேசன் அதனை தெரிவித்தார்.
முதல் சோதனையில் இருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்களில் 122 பெட்டிகள் மற்றும் பல்வேறு மதுபான முத்திரைகளை கொண்ட 45 பாட்டில்கள், போலி மதுபானங்கள் கொண்ட 9 பீப்பாய்கள் மற்றும் மதுபானம் தயாரிக்கும் 9 இயந்திரங்கள் ஆகியவை அடங்கும் என்று ஏசிபி குமரேசன் கூறினார். போலி மதுபானத்தில் என்னென்ன பொருட்கள் கலக்கப்பட்டுள்ளன என்பது குறித்து விசாரிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இவ்வேளையில் மற்றொரு சம்பவத்தில் நூசா பெஸ்தாரியில் வரி செலுத்தாத சுமார் 80,000 ரிங்கெட் மதிப்பிலான மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. 26 முதல் 46 வயதிலான 7 உள்ளூர் ஆடவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் குமரேசன் கூறினார். GM Indians பெருமையுடன் வழங்கும் ஸ்லாங்கர் குளோபல் பாலிவுட் பஜார் அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 26 பிப்ரவரியிலிருந்து 2 மார்ச் வரை ஏயோன் மால் புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லாங்கோரில். வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், பிரியாணி, பானிபூரி, பஞ்சாபி ஸ்வீட், குனாஃபா, கோலி சோடா, சீஸ் நாச்சோஸ், ஹோல்சேல் விலையில் காலிவுட் பாலிவுட் சாரிகள், கிட்ஸ் வேர், ஹோம் அக்சசரிஸ், பஞ்சாபி சூட்ஸ், குர்தா, குர்தீஸ், லெஹங்கா என 80% வரை டிஸ்கவுண்டட் விலைகள். ஏயோன் மால் புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லாங்கோரில். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். 80 பேருடன் சென்ற டெல்டா ஏர்லைன்ஸ் ஜெட் விமானம் கனடாவின் டொரண்டோ விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது தலைக்குப்புற கவிழ்ந்ததில் குறைந்தது 18 பேர் காயமடைந்தனர். 60 வயது ஆடவர், 40 வயது மாது மற்றும் ஒரு குழந்தை கவலைக்கிடமான நிலையில் உள்ளனர். ஆனால் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். அனைத்து 80 பயணிகளும் விமானத்தில் இருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். காயமடைந்தவர்கள் ஆம்புலன்ஸ் வண்டி அல்லது ஹெலிகாப்டர்கள் மூலம் அருகிலுள்ள மருத்துவமனைகளில் கொண்டு சேர்க்கப்பட்டனர். விபத்துக்கான காரணம் அல்லது விமானம் எப்படி குப்புற விழுந்தது என்பது குறித்து எந்த விளக்கமும் வழங்கப்படவில்லை. தலைகீழாக கிடந்த CRJ 900 விமானத்தில் இருந்து மக்கள் தடுமாறி செல்வதையும், பலத்த காற்று மற்றும் வீசும் பனியில் இருந்து முகங்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வதையும் சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ள படங்களிலும் வீடியோக்களிலும் காண முடிந்தது. இச்சம்பவத்தை அடுத்து விமான நிலைய செயல்பாடுகள் உடனடியாக நிறுத்தப்பட்டன. சுமார் 2 மணி நேர தாமதங்களுக்கு பிறகு உள்ளூர் நேரப்படி மாலை 5 மணிக்கு விமான நிலையம் மீண்டும் செயல்பட தொடங்கியது. சம்பவத்திற்கான காரணத்தை கண்டறிய கனடா போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் உடனடி விசாரணையை தொடங்கியுள்ளது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.